இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான ஆடி மாதத்துல மக்களுக்கு தேவையான எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? ஆடி பட்டம் இந்த ஆடி மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3-4 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார், சூரிய பகவான் ஆட்சி அடைகிறார், ஏற்கனவே வக்கரம் பெற்ற சனியோட எல்லா விதமான மங்களங்களும் வரப்போகிறது. நிறைய பேர் குபேர யோகங்களை அடைய போகிறீர்கள். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், யார் யாரெல்லாம் பெரிய அளவு போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன பலன்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இப்போ whenever I am giving this interview அப்பெல்லாம் இந்த சிங்கத்தை பார்த்துவேன். இந்த சிங்கத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், அவங்கள ஒரு தர்பாரிலேயே ஒரு அரியணிலே வச்சு நம்மளை பார்த்ததால அனாவசியமான அழுகைகள் நம்ம வாழ்க்கையில் இடம் இல்லாமல் போச்சு. ஆனால் என்னெல்லாம் விட்டா ஒரு நாளைக்கு அழுவோம் சார். அப்படிதான், அது அப்படிதான். சில பேர் நம்ம வீட்டு ஆண்களா நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, நம்ம வீட்டு லேடிஸ் எதுக்கு எடுத்தாலும் அழுதுருவாங்க. ஏன்னா நம்ம மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் தான் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆள் அப்படி சொல்லியே வளர்த்திட்டாங்க. இப்போது 8ஆம் இடத்துல சனி வேற வக்கரமாயிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, இந்த தாரித்திரியம்னு சொல்லக்கூடியது, வறுமையிலேயே இருந்ததெல்லாம் போயிடும். 3-10 சுக்கிர பகவான் நீச்சம், ஜாக்கிரதையா இருங்க. தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு பெண்ணினால் ஆபத்து ஏற்படும், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்கள் பாஸ் கூடயே வேலை செய்ய முடியாது. பாசியில் இருந்தாங்கன்னா இந்த அம்மா எதுக்கு கோவப்படுதுன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சேனல்ஸ் ஹெட் எல்லாம் பாசி இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஐயோ ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா, அவங்க ஒரு மாதிரி கமர்ஷியலாக திங்க் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு மாதிரி ஆற்றலாக திங்க் பண்ணுவாங்க, அவங்க அழகாக திங்க் பண்ணுவாங்க. அழகு தான் நம்மக்கிட்ட இல்லையே. அப்போ என்ன ஆகுனா, 3-10 நீச்சமாகும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஐடி போகிற கனவுகள் இருந்தால் ஐடியால் நீங்கள் ஆன்சைட் போக போகிறீங்க, கனடா போகலான்னு இருக்கேன் சார் அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, இல்லை மெக்சிகோ போயிருங்கம்பாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. அப்படின்னா இல்லை சார் அப்படியே பக்கத்தில் அர்ஜென்டினா போயிடுங்க, ரொம்ப சந்தோஷம் சார், அங்கே தான் பக்கத்தில் அனகொண்டா பாம்பு இருக்குது, நைட்டு தூங்கும் போது ஜாக்கிரதையாக கூண்டுக்குள்ளே தூங்கிப்பாங்க. ஐயோ நீ கொடுக்குறது வரமா சாபமானே தெரியலையே. இந்த பாலைவனத்தில் ரிசர்ச்னு அனுப்பி விடுறது, இமயமலையில் மலை மேலே நின்று பாடையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் அனுப்பி விடுறது, இவங்க கொடுக்குறது வாய்ப்பு மாதிரியே தோணும். ஆனால் அது வாய்ப்பு இல்லை. அண்ணன் சீமான்னு சொல்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ஐடி போகணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை, விட்டுருங்க. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன தான் நடக்கும்? ஏற்கனவே 7ல் ராகு, அவர் என்ன பண்ணுறார், உங்களுக்கு எக்ஸ்னு தான் மெசேஜ் வரும். இப்போ ஏற்கனவே சுக்கிரன் வேறு நீச்சம். இப்போ மனைவி கூட சண்டை வரப்போகுது. எப்படியா இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு ஒய்ஃப் போக போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சி செய்தியை ஃபஸ்ட்டு செய்தியாக சொல்லியிருக்க வேண்டியதானே சார் அப்படின்னு. உலகத்தில் சாதாரண ஆள்லேருந்து ஒரு ராமசாமின்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ராம்ஜி வரைக்குமே ஆல் ஒய்ஃப் சேம் ப்ராப்ளம். இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த நாளை பட்டாசு வச்சு கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் அது. சில பேருக்கு தான் பக்கத்து ஊர்லலாம் ஒய்ஃப் வீடு, அம்மா வீடு இருக்குது. சில பேருக்கு பக்கத்து தெருவில் இருக்குது. என் ஒய்ஃபெலாம் பக்கத்து தெரு. என்ன சகாலில் அனுப்பிச்சா சாயந்தரம் வந்துடுவாங்க. சரி, அந்த கதை விடுங்க. இப்போ சுக்கிர பகவான் நீச்சம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஒய்ஃப் உங்களை விட்டு பிரியிற நேரம்லாம் ஏற்படும். ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. அப்போது வேறு என்ன, ஸ்கின் ப்ராப்ளம் வரும், ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்கின்னில் ப்ராப்ளம் வரும், கேர்ஃபுல்லாக இருங்க. பி கேர்ஃபுல் ஆன் யுவர் ஸ்கின். அலர்ஜெட்டிக் விஷயங்கள்லாம் ஏற்படும். 4 செவ்வாய் பகவான் 11க்கு வந்திருக்கார். ஐயோ இவன் மற்றவங்களுக்குலாம் நல்லவன், உங்களுக்கு கெட்டவன். ஏன்னா 11ங்கிறது தீய நண்பர்கள். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மச்சான் நீ ஒரு கழுத்து போடுறா, நான் சிக்னலில் மாட்டிக்கிட்டேன்னு ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா தயவுசெய்து போகாதீங்க, உங்களையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் வம்பு தேடி வரும். போலீஸ்காரர் இவர் ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டு தான் சார், இந்த படத்தில் சொல்கிற மாதிரி சும்மா வச்சுட்டு விட்டுருவீங்க தானே சார் அப்படின்னு நீங்கள் போய் கேட்காதீங்க. அவர் போலீஸுங்கிறத காட்டுறதுக்காகவே உங்களை 2 நாள் வச்சுருந்து அனுப்புவாங்க. அதனால் பி கேர்ஃபுல் ஆன் சட்டம் அண்ட் சட்ட ரீதியான மேட்டர்ஸ். நான் கம்பெனியில் லீகல் டீமில் இருக்கேன் சார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனையில் கை வச்சிங்கன்னா உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. லீகல் சட்டம் பிரச்சனைகள், எஃப்ஐஆர், கோர்ட்டு, கேஸு எதுலேயும் மாட்டக்கூடாது. அதை நீங்கள் பத்திரமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஆடி மாதம் பணம் வரப்போகிறது. 2 உடம்புல இருக்கான். ராசிநாதன் சுக்கிரன், ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெற்ற என்ன ஆகும், புகழேணியின் உச்சத்திற்கே செல்வீர்கள். என்னது, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, கலைஞர்களாக இருக்கீங்க, நடிகர்களாக இருக்கீங்க, அரசியல்வாதியாக இருக்கீங்க, தொழிலதிபராக இருக்கீங்க, பிராண்ட் நம்பர் 1 அண்ணே உங்களை தேடி டெல்லியிலேருந்து ஆழ்ந்திருக்காங்கன்னே டைம் இல்லை சொல்லு, நோ டைம். இது ஒரு படத்தில் வர மாதிரி ஆரம்பம், எங்கே பிஸியாக போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை டெல்லியில் விளக்கேற்றி வைக்க கூப்பிட்டுருந்தாங்க, நம்ம டைம் இல்லைன்னு சொல்லிட்டோம், வீட்டுக்கே விளக்கு கொடுத்து விட்டாங்க, இங்கேருந்தே ஏற்றின மணிக்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இங்கே பற்றியா ஃப்ளைட் அனுப்பி நம்மளை தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி
அந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக டேட் இல்லை ஜாக்கிரதையாக இருங்க. காரணம் சூரியனோட சேர்ந்து சுக்கிரன் நீச்சமாவதால் ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி கூட்டு போய் பூமுதிக்கி விட்டுற போகிறாங்க. அதனால் பி கேர்ஃபுல். சிம்மராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருந்தாலே பணம் வரும், தொழில் நல்லாயிருக்கும். பெரிய விஷயங்கள் அதிர்ஷ்டப்படாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க. யாராவது உங்களை புக் பண்ணுறாங்கன்னா எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு போங்க. அர்ஜென்டினா கூட்டு போகிறான், அனகொண்டா பாம்புகளுக்கு படம் எடுக்க கூட்டு போகிறான்னு தெரியாது, தெரிஞ்சுட்டு கமிட் ஆகுங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், சீரியஸான விஷயம். அதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாயிட்டார், அதனால் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி உங்களை ஏதாவது இது மாதிரி விளக்கேற்றி வைக்கலாம் கூப்பிட்டாங்கன்னா அந்த காமெடி ஞாபகம் வச்சுக்கங்க, சரியா? பி கேர்ஃபுல். சிம்மராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகும் போது தான் ராகு வேலையை கட்டுவார். நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃப் இல்லைன்னா தான் நமக்கு ராகு என்ன பண்ணுவார், ஹாய் டார்லிங்னு மெசேஜ் வரும். இன்னொரு டார்லிங்னு ஆஃப் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஒய்ஃபால் பார்த்து சர்வேலன்ஸில் தான் இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. பி கேர்ஃபுல். சிம்மராசிக்காரர்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆடி மாதம் வந்து விட்டது, ஆடியிலே ஆடி வருவா, இந்த மாதிரிலாம். ஆடி மாதம் இஸ் எ டிவைன் மந்த் ஃபார் த ஹிந்துஸ். திஸ் மந்த் ஓவரால் மந்த் இஸ் எ டிவைன் மந்த். நிறைய லூஸ் போய் ஆடி மாதம் வெறும் மாதம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆடி மாதம் வி ஆர் ஹைலி டிவைன் இன்டு ஆல் தி சாப்டர்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய மாரியம்மன் கோயில் திருவிழாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பால்கோடம் அழகு குத்துறவங்கலாம் தேர் பிஸி இன் தேர் டிவோஷன், அவங்களுடைய பிரார்த்தனைகளில் வி ஆர் சீயிங் அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம்னு அப்படி சொன்னாங்க. அப்போ தான் நம்ம சுத்தபத்தமாக இருப்போம். ஆனால் அதுக்காக அது மாதமே ப்ராப்ளம்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது யாரோ பிற்காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. தட்சிணாயன புண்ணியகாலம் முடிந்து உத்தராயண புண்ணியகாலம் தொடங்குகின்ற மாதமே இந்த ஆடி மாதம் தான். ரொம்ப முக்கியமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார் பாருங்க கடகத்துக்குள்ள. அது அவ்வளோ பெரிய விசேஷம். ஏற்கனவே அங்கே உச்சம் பெற்ற குரு பகவான் வேற இருக்காரு, அதை சூரிய பகவான் மீட் பண்ண போறார். குரு ஒரு காலப்புருஷ தத்துவத்தில் 9 கூடிய பாக்யாதிபதி, சூரியன் 5 கூடிய யோகாதிபதி. ஸோ உலக மக்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே யோகாதிபதியும் பாக்யாதிபதியும் மீட் பண்ண போறாங்க. இது எப்படின்னா, குபேரனும் யார் சொல்றது, குபேரனும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஒரு பணம் ஒரு சுவர்ணக்காரசன பைரவரும் மீட் பண்ணுற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். 2 மிகப்பெரிய ஆட்கள் சந்திக்க போகிறாங்க. குரு ஒரு பக்கம் பணத்தை கொடுக்குறவராக இருக்காரு, சூரியன் ஒரு பக்கம் உலகத்தை நிர்வகிக்கிற ஹெச்ஓடியாக இருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது ஒரு பெரிய யோகத்தை தருகிறது. இந்த ஆடி அமாவாசைலாம் சூரிய கிரகணம் அன்றைக்கி நாள் கண்டிப்பாக போயிடுங்க. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல நேரம் அது. அதே நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். சூரியன் ஆட்சி பெறும்போது அரசியல் ஆசை வரும். நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க, நீங்கள் வாங்கண்ணே வட்டச் செயலாளர் பதவி வாங்கலானே அப்படிங்கிற மாதிரி, ஹலோ வணக்கம், நான் இந்த மாதிரி பதவி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்குள்ள ஆட்சியும் அதிகாரம் போன்றவைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இருக்கிறார். புதன் இருக்கும்போது இது என்ன சொல்லுவாங்க, புதாதித்ய யோகம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துக்கே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தரக்கூடியவர் யாருன்னா மிஸ்டர் சுக்கிரன். இங்கே பாருங்க, இந்த சுக்கிரன் போய் என்ன பண்ணுறாரு, நீச்சமாயிடுறாரு. அவர் ஏன் நீச்சமாகறாருங்கிற கால்குலேஷன் புரியுதா உங்களுக்கு? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஏன் இந்த ஆடி மாதம் நீங்கள் ரொமான்ஸ் மாதமாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் பெரியவங்களாம் சொல்கிறாங்கன்னா, சுக்கிரன் நீச்சம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த உற்பத்திலாம் கம்மியாயிடும். அப்போ குழந்தை விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் பெரும்பாலும் பேருக்கு அது ஓகே ஆகிறது இல்லை. அதான் அதில் இருக்க விஷயம். சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால அப்போ நீங்கள் என்னை தேடிக்காதல் என்ற வார்த்தையை அனுப்பு, அடுத்த மாதம் அனுப்புவாங்க, அப்புறம் போய் பேசிக்கிங்க, இப்போ வேண்டாம். ஸோ அப்போது 2 7 கூடிய நீச்சம்ங்கும் போது ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து ரிப்ளை வராது. அக்கா மகளே இந்து போட்டிங்கன்னா காலிங். இப்போ கூட நீங்கள் அவங்கள பற்றி எழுதிருக்கீங்க. உங்கள் லவ் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுற லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி 2 7 கூடியவர் நீச்சம் என்பதால் சுக்கிரன், அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். சுக்கிரன் நீச்சம் என்னும்போது நீங்கள் இந்த மாதம் பேக்கரியில் இருக்கிறவங்க, இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க, ஆடம்பரமான கம்ப்யூட்டரு, டேபு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, இந்த மாதிரி கேமரா பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய பெரிய முதலீடுகள் செய்யாதீங்க. சுக்கிரன் நீச்சம். அப்போது மனைவி கூட சண்டை போட்டவங்கலாம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால், மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் நீச்சமாகிவிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் வேறு மனைவி மாதிரி எண்ணெல்லாம் வரும். எப்போ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதோ, நீங்களே ஓடி போய் குளிக்கல விழுந்துருக்கேன் பாருங்க. கடவுள் நமக்கு இந்த குழி பறிக்கிறதுல அந்த கிரகங்கள் எப்படி பண்ணுன்னா, டைவர்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க, புரியுதா, சாயந்தரம்னா சரக்கு போடலான்னு யோசிக்கிறவங்க, இதெல்லாம் என்னென்னா கிரகங்கள் குழி வச்சு கூப்பிடுது உங்களை, வாங்க வாங்க வாங்க. அப்போ தான் நீங்கள் கெட்டு போவீங்க, பொழப்ப பார்க்க மாட்டீங்க, டிஸ்டர்ப் ஆவீங்க என்பதால் தயவு செய்து நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்கள். ஏன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார், யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். வேலை செய்யறதுக்கான பர்ஃபெக்டான நேரம். காலையில் வந்துட்டீங்க, ஏசியை போட்டிங்க, கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க, ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, உட்காந்து பவர் பாயிண்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் தான் எந்திரிக்கணும்.
பிஸியாக இருக்கணும் ஆஃபீஸில், நெருப்பா தீயா வேலை செய்யணும் குமாரே, மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். உழைப்பவர்களுக்கு நான் சொல்லுவேன், எப்பயுமே உழைப்பவர்களுக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது. உழைப்பவர்களுக்கு உலகத்தில் பயம் இல்லாத நிலை வேண்டுமா, உழைச்சிக்கிட்டே இருங்க, பயம் வராது. உழைப்பாளிகள் மட்டும்தான் அந்த உன்னதத்தை அடைய முடியும். அதனால் மனசார வச்சுக்கோங்க. ஹாப்பி உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறத மே 1ஆம் தேதி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்த ஆடி மாதம் கொண்டாடிக்கலாம். ஹாப்பி உழைப்பாளர் மாதம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, ஆடி மாச பலன்கள் ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களை தேடி வர இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு. மக்கள் உங்களுடைய பதிவை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? ஆடி மாத பலன்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக என்னோட இன்ஸ்டா ராம்ஜி சுவாமிகள்னு இருக்கும், அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட அப்டேட்ஸ்லாம் தினமும் வரும். நன்றி.